நாடு முழுவதும் கடந்த ஆண்டு மொத்தம் 9,528 தாமத பிறப்பு பதிவு வழக்குகள் பதிவாகி உள்ளன. இதற்கு முக்கிய காரணம் பதிவு செய்யப்படாத திருமணங்கள் மற்றும் பிறப்புகளை பதிவு செய்வதற்கான சட்டப்பூர்வ தேவை குறித்த விழிப்புணர்வு இல்லாதது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமணங்களை பதிவு செய்ய தவறுவது தம்பதியரின் சட்டப்பூர்வ நிலையை பாதிப்பது மட்டுமல்லாமல், அவர்களின் பிறப்புகள் பதிவு செய்யப்படாமல் போகும்போது அவர்களின் குழந்தைகளுக்கும் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. இது கல்வி, சுகாதாரம் மற்றும் பிற அடிப்படை சேவைகளுக்கான அணுகலை கட்டுப்படுத்துகிறது என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த குழந்தைகள் அப்பாவிகள், ஆனாலும் அவர்கள் முக்கிய அமைப்புக்கு வெளியே வளர்கிறார்கள். சிலர் அரசு சாரா நிறுவனங்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் மதத்துறைகள் தொடர்புடைய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அடையாள ஆவணங்களை பெற முடிகிறது என்று நேற்று 1 வருடம் மற்றும் 4 மாத குழந்தைக்கு பிறப்புச் சான்றிதழை வழங்கிய பிறகு அவர் கூறினார். பெர்சாத்து அதன் உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் சைஃபுடின் அப்துல்லாவை உடனடியாக பதவி நீக்கம் செய்துள்ளது. இந்திரா மக்கோத்தா நாடாளுமன்ற உறுப்பினருமான சைஃபுடின் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். கட்சியின் முடிவை எதிர்த்து தாம் மேல்முறையீடு செய்யப்போவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசினை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைக்காக சைஃபுடினை பெர்சாத்து ஒழுங்குமுறை வாரியம் அழைத்தது குறிப்பிடத்தக்கது. மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC ஸ்லாங்கூரில் அண்மையில் நடத்திய சோதனைகளில் 10,112 சந்தேகத்திற்குரிய அங்கீகரிக்கப்படாத தகவல் தொடர்பு சாதனங்களை பறிமுதல் செய்ததாக தெரிவித்துள்ளது. அதன் மொத்த மதிப்பு சுமார் 1 மில்லியன் என கணக்கிடப்பட்டுள்ளது. சான்றிதழ் பெறாத மற்றும் MCMC நிர்ணயித்த தொழில்நுட்ப தரநிலைகளுக்கு இணங்க தவறிய தகவல் தொடர்பு சாதனங்களை விற்பனை செய்ததாக சந்தேகிக்கப்படும் கிள்ளான் மற்றும் பெட்டாலிங் ஜெயாவில் செயல்படும் ஒரு நிறுவனத்தை இந்நடவடிக்கை குறிவைத்ததாக MCMC தெரிவித்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் வயர்லெஸ் மூடிய சுற்று தொலைக்காட்சி கேமராக்கள், கணினிகள், அச்சுப்பொறிகள், மொபைல் போன்கள் மற்றும் வைஃபை ரவுட்டர்கள் ஆகியவை அடங்கும் என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த சாதனங்களின் சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை பல மின் வணிக தளங்கள் மற்றும் சமூக ஊடக சேனல்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் MCMC கண்டறிந்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத தகவல் தொடர்பு சாதனங்களின் விற்பனை மற்றும் பயன்பாடு தேவையான தொழில்நுட்ப தரநிலைகளை பூர்த்தி செய்யாததால் நுகர்வோர் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று ஆணையம் எச்சரித்தது. முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது தமது இல்லத்தில் தவறி விழுந்ததில் வலது இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை அடுத்து அவர் தேசிய இருதய கழகமான IJN மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில், நேற்று காலை 7:30 மணி அளவில் மகாதிர் வீட்டில் விழுந்ததாகவும் பின்னர் காலை 9:30 மணிக்கு IJNக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அப்போது அவர் சுய நினைவில் இருந்ததாகவும் அவர் கூறினார். மருத்துவ பரிசோதனைகளில் வலது இடுப்பு எலும்பு முறிவு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது நினைவு நிலையில் இருப்பதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 100 வயதான மகாதிர் சிகிச்சை மற்றும் மருத்துவ கண்காணிப்புக்காக அடுத்த சில வாரங்கள் மருத்துவமனையில் தங்க வேண்டி இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை குறித்து தேவையான நேரங்களில் கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் செய்தி தொடர்பாளர் கூறினார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிருக்கு ஏற்பட்டுள்ள காயம் தீவிரமானது என்றும், ஆனால் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்றும் அவரது மகள் டத்தோ படுகா மரினா மகாதிர் தெரிவித்துள்ளார். நேற்று தேசிய இருதய கழகமான IJN வளாகத்தில் பெர்னாமா செய்தி நிறுவனத்திடம் பேசிய அவர், இது தீவிரமான காயம்தான், ஆனால் ஆபத்தானது இல்லை. அவரது வயதை கருத்தில் கொண்டால் எல்லாமே ஒப்பீட்டுக்கு உரியதே என்றும் அவர் நன்றாகவே இருக்கிறார் என்றும் கூறினார். மேலும் இதுகுறித்து விரிவான அறிக்கையை பின்னர் வெளியிடுவோம் என்றும் மரினா தெரிவித்தார். டாக்டர் மகாதிர் தமது இல்லத்தில் தவறி விழுந்ததை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணி அளவில் IJN மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதற்கு முன்னர் மகாதிர் 2025 ஜூலை 13ஆம் தேதி சோர்வு காரணமாக IJNல் சிகிச்சை பெற்றார். அதே நாளில் அவர் மருத்துவமனையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டார். மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா ஜனவரி 11ஆம் தேதி வரை பருவமழை பின்வாங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறிப்பிடத்தக்க வானிலை மாற்றம் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மெட் மலேசியா இந்த சூழ்நிலை கிழக்கு தீபகற்ப மலேசியா மற்றும் மேற்கு சரவாக்கில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது.
அக்காலகட்டத்தில் தென் சீன கடலில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திரங்கானு, வடக்கு கிளந்தான் மற்றும் கிழக்கு பகாங் மாநிலங்களுக்கு ஜனவரி 8 வரை தொடர் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 7ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கிழக்கு ஜொகூர் பகுதிகளில் மழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மேற்கு சராவாக்கில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மழை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தென் சீன கடலில் ஜனவரி 8ஆம் தேதி வரை பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.